மாலையன அறிய காரணமே மாலைய பகனவனே மாலையினரை வரண அறியாதே மகுட பதிவு சந்திரனை கட்டு சொல்றானே கையும் குழந்தை நீங்கள் அணியாமல் கொடுத்த மாலைகள் சூடாமல் தலைமுகம் சுவாமி சூடினே காரணமே நாட்டில் எனக்கு இல்லை நாட்டில் வாக்கமுள்ள வேணும் சிவனே வாக்கமுள்ள சிவனே எனக்கு அதான் கலத்த சிவனே அமுதத்தேனே மாலை ரசமே அமுதத்தேனே மாலை ரசமே அருந்தவனே ரசமே நல்லருந்தவமே தமிழனைய கரத்தாளே காட்சிகளோ கற்பகனே
முதல் அமுதற்கு ஆனங்கே அருணாக்குமாறு நங்கி ஒளி கணத்தாயே பதிலே ஒளி கணத்தாண்டி முடிய பதிய நீ கோவில் கேளாமல் நம்மை தவறாக காரணத்தால் நாயனமே சாந்திருந்தோம் சக்தி எண்ணாயிரமே அவள் மனைவியர்களும் குறைகளும் காண சென்ற பாசமுடன் சென்றவரே கற்பகரே அறியத்தான் கூட்டி இப்படி இருக்கு. அதிகரசன் ஒரு குழந்தைக்காக அலைகளுக்கு அப்பால் வந்து தவம் இருக்கிறார். இப்படி தவம் இருக்கின்ற பொழுது அதாவது தாய் மனம் அம்மா பாசம் அம்மா எந்த பாசம் இருந்தாலும் தாய் பாசத்துக்கு ஈடாகுமா? எந்த பாசம் தாய் பாசம் எதுவும் ஈடாகாது. அதாவது தாயானவள் சிவன் எடுத்து சொல்கிறாள், பரம்பொருளே நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்டால் இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? என்ன சொல்ல போறேன்? உலகத்தில் எனக்கு எதிரி இல்லை, உண்மைதான். என் மனைவியே எனக்கு எதிரியாகிவிட்டாள் என்று சொல்ல போறீங்க. நான் சொல்ல போறேன். ஆமா பகவானே, ஏன் தெரியுமா? ஏன் பார்வதி? உலகத்தில் ஆமா சார்ந்து இருக்குது, சப்பாது இருக்குது, செவ்வாது இருக்கின்றது, குடும்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. ஆமா இவ்வளவு மனம் மிகுந்த வாசனை திறமைகள் இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? என்ன பண்றீங்க? திருநீட்டு எடுத்து உடம்பெல்லாம் பூசணிக்க. காரணம் என்ன? எனக்கு இது வரைக்கும் தெரியல. அது மட்டுமல்ல, பகவானே பட்டாடு இருக்கு, பீதாமரம் இருக்கு, கசவு இருக்கு. எவ்வளவு விளைவு என்ற பட்டாடு இருந்தோம் புலித்தோல் சிறந்த ஆடை என கொடுத்திருக்கீங்க. இதை கேட்டால் ஏன் இஷ்டம் சொல்லுவீங்க? அது மட்டுமல்ல, தங்கம், லைரம், லைரொழியும், மாணிக்கம், மரகதம், புஷ்பரகம் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த நம்ம ரத்தினங்கள் இருக்குது. ஆமா இருக்கின்றது. இருந்தாலும் ஆமா காற்றில் ஊர்ந்து தெரியக்கூடிய பாப்பை அதாவது ஆபரணமாக அனுப்பியிருக்கிறீர்கள். அது உண்மைதான். என்னப்பா சொல்லுங்க பார்வதி. ஆனால் நீ சொன்னது போல இந்த உலகில எத்தனை பேருக்கு எல்லா ஆசைகளும் இருக்கு. ஆனா இத்தனை ஆசையும் மாசம் நிறைந்த புகையெல்லாம் விட்டு விட்டு பாருங்க. அதாவது சமுதாயம் இருக்கு, அம்பு இருக்கு, வில்லு இருக்கு. நீங்க மானம் வலுவ கையில எடுத்திருக்கிறீங்க.
இதெல்லாம் புதுமையாக இருக்கிறது பாரதி. அது மட்டுமல்ல, என்னம்மா? அந்த பாண்டிய மன்னன் மண் சுமக்க வேண்டும் என்று பெருமாள் அடித்தான். ஆமா. உங்களை என்னை அந்த அடி உலக மக்களுக்கு பட்டது பண்ணும் இல்லையா? இல்லையா? அது மட்டுமா? என்ன திருப்பார் கடலில் அமுதம் கிடைக்கின்ற பொழுது, ஆமா, 10வது நாள் அமுதத்தில் 6 விஷம் பிறந்தது. அந்த 6 விஷத்தை, ஆமா, தாங்கள் சாப்பிட்டிருப்பீர்கள். ஆனால் உலக உயிர் அடைத்து வந்திருக்கும். உண்மைதான். அதைக்கும் நீதான் எட்டி பிடிச்சிட்டீங்க இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் என்கிட்ட யாருமே கேள்வி கேட்கல. ஆமா, எனக்கு எதிரி யாரும் இல்லை. என் மனைவி எனக்கு எதிரியா வந்துதான் சொல்ல போறீங்க. பாரதி, எனக்கு மனசுக்குள்ள இருந்தது, நீ கேள்வி கேட்பது தவறில்லை. ஆனால் அந்த கேள்வி ஆதாரத்தோடு இருக்க வேண்டும். சொல்லுது போல எனக்கு செவ்வாது பிடிக்காது, சந்திரன் பிடிக்காது, இதெல்லாம் பிடிக்காம இருந்தாலும் தெரிஞ்சது ஏந்திரம் எனக்கு பிடிக்கும். சொல்லுவோம் தான் சொல்லுவார்கள். தென்னாடுடைய சிவனை பற்றி எந்நாட்டவருக்கு எதிர்பார்ப்ப பற்றி தீராத இணைந்திருக்கும் திருநீட்டி நான் வேணியில் நான் பூசிக்கும் எந்த வினையும் அண்டாத மக்களுக்கு புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, பகவான் பரமசிவனை பிடித்த ஒரு ஆள் எடுத்து விட்டார். அப்படி உலகத்திலே ஆடை ஆவணங்கள் அதாவது சொல்லுவார்கள், ஆடவர்களுக்கு தேவையில்லை. அது மட்டுமல்ல, எத்தனை பேர் என்னுடைய மகன் வேலவனானவன் வேல் வைத்திருந்தார். அப்படி அது மகா வைஷ்ணவ சத்திரம் வைத்திருந்தார். எனக்கு என்று மாணவர்களை தரித்திருப்பது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. என் அண்ணனை பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, என் அண்ணன் பட்டு பீதாம்பரம். ஆமா, ஒரு அழகா இருக்காரு. பொங்கல்ல வசதி படைச்சவங்கம்மா. அதனால நான் ஆண்டி பெயின் பித்தன் அல்லவா, எனக்கு என்ன வேண்டுமோ அதுதான் நான் வைத்திருப்பேன். தேவி, என்ன எல்லோரும் எப்படி வைப்பார்கள்? எப்படி? பித்தா சோடி பெருமானே அருளாளையாய். ஆமா, எல்லாம் வைப்பாங்கல்ல. ஆமா, நான் அப்படியாக விட்டேன். என்ன பித்தா நினைப்பவர்களை